எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்படி வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை மேரி ரோஸ் ஆண்டி நம்ம மத்தியில இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க. மேரி ரோஸ் ஆண்டி. இருக்கிறான் ராசாதி. எங்களை நேசிக்கிற மகா இரக்கமும் அன்பின் கிருபையும் நிறைந்த பரிசுத்த பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜனே, ஸ்தோத்திரன் ராஜாவே, ஸ்துதிக்கிறன் கர்த்தாவே. நீ பரிசுத்தர், தூயவர், உன்னதர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், இருக்கிறவர் என்று நிரந்தரமானவர். தேவனையும் ஸ்துதிக்கிறோம் ராஜாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் சிறு குழுக்களாக கூடி உங்களுடைய வேத வசனங்களை கேட்கவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் ஆராயவும் இந்த இணைப்புல இணைந்திருக்கிறோம். தேவனே, எங்களோட கூட இருந்து தேவனே பேச போற தாசனோட கூட இரும். உங்களுடைய பரலோகத்தின் ஞானத்தை அவருக்கு கொடுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும். நாங்கள் ஒரு காதால வாங்கி ஒரு காதால விட்டு விடாமல் அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரு, அதுல நாங்கள் என்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னத்தை நாங்கள் அதுல படிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் தேவன். எங்களோட கூட இருந்தவன், எங்களோட கூட இருந்து எங்களை பரிசுத்த பாதையில், பரலோக பாதையில், ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். யாவும் உம்மால் முடியும் தேவன். இந்த இணைப்புல சொற்ப பேரா கூடியிருக்கிறோம் தேவனே. இன்னும் அதிகமாக எல்லாரும் வந்து சேரவும், பேச போற தாசனுடைய வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கவும் உணர்ந்து கொள்ளவும், எங்களுடைய மனதிலே பதிக்கவும் உதவி செய்திடலும், ஒத்தாசை பண்ணிடலும். யாவும் உம்மால் முடியும் ராஜா. உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி எங்களை நடத்தும். உமது அருமை திருமகனாருடைய அதி பரிசுத்த நாமத்தால் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டாலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான ஜெபத்துக்காக ரொம்ப நன்றி அம்மா. எல்லா வெனஸ்டேயும் நம்ம நித்தியத்திற்கான வழி என்கிற டாபிக்ல படிச்சுட்டு வரோம். இன்னைக்கும் நமக்கு சத்தியம் கொடுக்கறதுக்கு நம்ம மத்தியில ஜேக்கர் ஸ்டீஃபன் அங்கிள் இருக்காங்க. இந்த வேலையை நான் அவங்க கையில ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கொஞ்சம் நெட்டு பிரச்சனை இருக்கிறது, சரியான. அதனால ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. செய்தியை தடை இல்லாமல் கேட்க தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பிரதான கிருபைக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நம் நிச்சயத்திற்கான வழி என்கிற தலைப்புல தெய்வத்துவத்தை குறித்தும், பரலோகத்தில் நடந்த யுத்தத்தில் தேவன் வெளிப்படுத்திய அன்பை குறித்தும், பிதாவை குறித்தும், குமாரனை குறித்தும், தேவன் உடைய பிரமாணத்தினுடைய அந்த போகிறோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க பாஸ்டர். சரி. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம படிக்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். கடந்த வாரத்திலும் அதுக்கு முந்தைய நாளிலும் நம்ம இந்த ஆவியானவரை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட போகிறோம். வேறொரு தேற்றரவாளன். இது இன்னைக்கு அநேகர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. வேறொரு தேற்றரவாளன் என்று சொன்ன மாத்திரத்துல புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு மிக அதிகமாக இருக்கிறது
என்று சொல்லி போதிக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக வைத்து, அந்த போதனையை அடிப்படையாக வைத்து சபைகள் செயல்படுவதை நம்ம அறிவோம். நம்ம இன்னைக்கு இந்த வேறொரு தேற்றவாளன் அப்படின்னா யாரு, அவர் என்ன செய்கிறார், அது என்னுடைய ரட்சிப்புக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போவேன், பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை தருவார், அனுப்புவார் என்று சொல்லுகிறது. வெளிப்படையான ஒரு வசனம். ஆண்டவர் வேறொரு தேற்றவாளனை தரப்போகிறார். நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் காரியம் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறது. இது வேறொரு தேற்றவாளன். அவர் யார், அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் வெளிப்படையாக இருக்கிறது, ஒரு ஆவியானவர் தான் இருக்கிறார் என்பதில் வேதம் வெளிப்படையாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் போவேன், போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, நீங்க பார்க்க முடியும். அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல். என்னுடைய வீடியோ வருதுங்களா? வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு அங்க. ஒரு 1 மினிட் நான் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் ஊம படம் பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டக் ஆச்சுன்னா விட்டுட்டு பிரசங்கத்தை பண்ணிடுவோம். பார்க்கலாம். இனி ஸ்டக் ஆகாது என்று நம்புகிறேன். பார்ப்போம். சரி, வேதாகம் தெளிவாக இருக்கிறது. ஆவியானவர் ஒருவர் தான், இருவர் அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது, ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார், நான் போவேன், வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு வருவார் என்று சொல்லி. இந்த வேறொரு தேற்றவாளன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு நம்ம வேதாகமத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சோம் என்று சொன்னால் ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து வேதம் தெளிவாக பேசுகிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய கிரியைகளை அழகாக சொல்கிறார். மழையை போலவும் பூமியில் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி அங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவருடைய கிரியைகளில நம்ம பொதுவா பேசுகிறது முன்மாறிய பின்மாறிய குறித்து பேசுவோம். ஆனா இங்க ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்ற. ஆவியானவர் எப்படி வருவார் என்று சொல்லும் பொழுது அவர் மழையை போல வருவாராம், அதே போல முன்மாறியும் பின்மாறியும் போல வருவாராம். இந்த முன்மாறி பின்மாறி என்பது ஒரு காலத்தில் பெய்யக்கூடிய மழை. எல்லா காலத்தையும் சொல்ல மாட்டாங்க. அறுவடை விதைக்கிற காலத்துக்கு முன்பாக அந்த பொழிகிற மழையை முன்மாறி என்று சொல்லும், அறுவடைக்கு ஆயத்தமாக அந்த பொழிகிற மழையை பின்மாறியும் என்று சொல்லும். அது காலத்துக்கு உரிய மழை. நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு உரிய மழை. ஆனா அந்த காலத்தை தவிர்த்து பெய்கிற எல்லாத்தையும் மழை என்று சொல்லுவோமே தவிர அது முன்மாறி பின்மாறி என்று சொல்ல மாட்டோம். அப்ப ஆவியானவருடைய கிரியைகளிலே 3 காரியங்கள் இருக்கிறது. அவர் மழையை போலவும் வருவார், முன்மாறி பின்மாறி போலவும் வருவார் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். சரி, யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, சீயோன் குமாரரே
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களை கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் ஆவியானுடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது, தரிசனமாக சொல்லும் பொழுது அவர் மழையை போலவும் இருப்பார், அதே போல அவர் முன்மாறி பின்மாறியாகவும் வருவார். இந்த மழையை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம், மழை கிரியை குறித்து அறிந்திருக்கிறோம். அது எல்லா மனிதனிடத்திலும் அது வரும், எல்லாரிடத்திலும் அவர் வேலை செய்வார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் அதைத்தான் நம்ம ஆழமாய் படித்தோம். ஒரு மனிதரை மனமாற்றம் அடைய செய்வதற்கு அவர் எல்லா மனிதனிடத்திலும் வேலை செய்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லா காலத்திலும் ஒரு வேலை செய்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 28, 29 அந்த பின்மாறி முன்மாறியை குறித்து அவர் எழுதும் போது சொல்றாரு, அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு செயல்பாடு இருக்கிறது. ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் மழையை போல வருவாரு, முன்மாறியாவும் வருவாரு, பின்மாறியும் வருவாரு. அந்த முன்மாறிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக யோவேல் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறார். இதனுடைய நிறைவேறுதலை நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பேதுரு அந்த யோவேலுடைய அந்த வசனங்களை மேற்கோள் காட்டி அதை நிறைவேறி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 நீங்க அதை வாசிக்கும் பொழுது அதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ இந்த முன்மாறியினுடைய அனுபவம் எங்க நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே நாள்ல அது நிறைவேறி இருக்கிறது. இந்த மழை கிரியை இருக்கு பாத்தீங்களா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் வெளிப்படுத்துகிற காரியங்கள் இருக்கு தெரியுமா, அது எல்லா மனிதனிடத்திலும் வேண்டும், எல்லா மனிதனிடத்திலும் வேண்டும். இந்த முன்மாறியினுடைய அனுபவத்தை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மழை கிரியை அவசியமாக இருக்கு. இந்த மழைக்கிரியை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, ஒருவனுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்தி அவனை ஆவியினாலே பிறக்க செய்கிற ஒரு அனுபவமாக இருக்கு. ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு மழைக்கிரியை போதுமானது. முன்மாறியை பெற்றாதான் பரலோகத்துக்கு போவோம் அப்படி இல்லை, பின்மாறியை பெற்றாதான் பரலோகத்துக்கு போவோம் அப்படி இல்லை. ஏன்னா இது காலத்துக்குரியது. ஒரு வாக்குத்தத்தத்தின் படையில ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு தரிசனம், ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு. ஆனால் மழைக்கிரியை என்பது எல்லா மனிதனிடத்திலும் எல்லா காலத்திலும் நடக்கிறது. ஒரு மனிதனை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு வேலை, ஒரு மனிதனை ஆவியாலே பிறக்க செய்கிற ஒரு வேலை. இந்த முன்மாறிய சீஷர்கள் எந்த சூழ்நிலையில பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் வேதாகமத்தினுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது எப்போ முன்மாறி விழுந்தது, என்ன நிலையில் இருந்தவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்க லூக்கா 24:53 கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்கள் நாள்தோறும் தேவாலயத்துக்கு சென்று தேவனை தொழுது வந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். நீங்க அதுக்கு முந்தி அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பிரிவினை இருக்கணும். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் அந்த இடத்தை பிடிக்கணும், இந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி அவரிடத்துல இருந்ததை நீங்க பார்க்க முடியும். ஆனா இயேசு பரமேறிய பின்பு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி அங்கே அமர்ந்திருந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கற்று அவர்கள் ஒருமன கூடினார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்னது எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டது. ஆவியானவர் இயேசு சொல்லி அவலத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள். இன்னும் தீர்க்க தரிசனம் அவர்கள் எழுத்துகளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 நாள் இருக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு 10 நாட்களில பலனளிக்கக்கூடிய ஜெபம்னா என்ன என்பதை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம அதான் கற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, பலனளிக்கக்கூடிய ஜெபம் நம்ம செய்கிறோமா என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முன்மாறியை பெறுவதற்கு முன்பாக ஆவியானவருடைய
ஒரு 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 செயலை அவர்கள் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன ஒரு நிலை அடைந்தார்கள்னா ஒருமனப்பட்டு வந்தார்கள். பலன் அழைக்கக்கூடிய ஜெபம் என்றால் என்பதை அவர் புரிந்து கொண்டு அப்படி ஜெபிக்கிறவர்களாக மாறினார்கள். இப்ப மலைக்கிரியையின் மூலமாக இயேசு சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி இயேசுவினிடத்தில் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை பார்த்து அவர்கள் இவர் மேசியா, இவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு கூடி வந்து அந்த 10 நாட்கள் உண்மையான ஜெபம், பலன் அளிக்கக்கூடிய ஜெபம் அப்படின்னா என்ன என்பதை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தாழ்மைப்படுத்தி விசுவாசித்து இயேசுவை நிலைநிறுத்துவதற்கு தீர்மானித்தார்கள். அவருடைய சாயலுக்கு மாறினார்கள். இயேசுவை தரித்துக் கொண்டார்கள். ஆவியின் மலைக்கிரியால் இயேசுவை தரித்துக் கொண்டார்கள். முன்மாறிய பெறுகிற ஒரு அனுபவம் இருக்கு தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில ஆவியானவருடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா, அதைத்தான் வேதம் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறது. அது யாரிடத்துல செயல்படும், யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா சீஷருக்கு ஊற்றப்பட்டது. அந்த சீஷருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது பிரிவினையில் இருந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆவியான அவர்களுக்கு நினைப்பூட்டியதெல்லாம் அறிந்து ஆராய்ந்து புரிந்து பகிர்ந்து கொண்டார்கள், ஒருமனப்பட்டார்கள். உண்மையான பலன் அளிக்கிற ஜெபம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் இயேசுவை போல மாறினார்கள். இயேசுவை போல மாறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவியினுடைய ஒரு அனுகிரகத்தை தான் இயேசு வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் ஒரு கிரியை செய்கிறார், எல்லா மனிதனிடத்திலும் வேலை செய்கிறார், எல்லாரையும் கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிறாரு. அவரு அதுல பாகுபாடு கிடையாது, இவனுக்கு தான் என்று சொல்ல, அவர் காலத்துக்குரியது என்று சொல்லல. அவர் எல்லா காலத்திலும் எல்லா மனிதனிடத்திலும் வேலை செய்கிறாரு. ஆனா இப்ப ஒரு வேலையை செய்ய போறாரு. என்ன வேலையை செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை போல் மாறியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆவியினுடைய அனுக்கிரகம். இதைத்தான் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறது. வேறொரு செயல் விழுந்து போன மனிதனெல்லாம் செய்து கொண்டது அந்த செயல் அல்ல. இவன் ஆவியினாலே பிறந்தவன், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன், பலனளிக்கக்கூடிய ஜெபம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டவன், ஒருமனப்படுகிறவன். இப்படிப்பட்டவர்களிடத்திலே ஆவியானவருடைய வேலையை செய்வாரு. அந்த வேலையை செய்கிற ஆவியானவருடைய கிரியைத்தான் இயேசு வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறார். நல்லா வித்தியாசம் புரிய நினைக்கிறேன். மழைக்கிரியை எல்லார்கிட்டையும் பாகுபாடின்றி நடக்கும். ஆனா வேறொரு தேற்றரவாளனுடைய கிரியை இயேசுவை தரித்து கொண்டவரிடத்துல மட்டுமே நடக்கும். ஆவியினாலே பிறந்தவரிடத்துல மட்டுமே நடக்கும், எல்லா இடத்திலும் அல்ல. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறார். அவர் முற்றிலும் வேறொரு கிரியை செய்கிறார், முற்றிலும் வேறொரு வேலையை செய்கிறார், முற்றிலும் வேறொரு நிலையில் உள்ள மனிதனிடத்தில் வேலை செய்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்துல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்கு பேர் தான் வேறொரு தேற்றரவாளனுடைய கிரியை. கீழ்ப்படியாதவரிடத்தில் ஆவியானவர் கிரியை செய்வார், அவரிடத்தில் போராடுவார், மண்டாடுவார். அவன் எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவரிடத்தில் எப்படியாவது கிறிஸ்துவை அவரிடத்தில் வழிநடத்த, கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கிரியை இருக்கு தெரியுமா? அந்த கிரியையால இது முற்றிலும் வேறொரு நிலையிலான மனிதன். அவன் கீழ்ப்படுகிறவன், இயேசுவை தரித்துக் கொண்டவன், இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கிறவன். பலனளிக்கும் ஜெபம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டவன். அப்ப நமக்கு இப்ப வேறொரு தேற்றவாளன்னா என்ன, யாரு என்பது நமக்கு தெரியும். என்ன நோக்கத்திற்காக இந்த வேறொரு தேற்றவாளன் அல்லது முன்மாறியாக தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய கிரியை இன்னும் சொல்லணும் அப்படி சொன்னா, இயேசுவை தரித்துக் கொண்ட இடத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு வேலை. கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற அந்த ஆவி ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, அவர்கள் பலனடைவதற்காக ஒரு மிகப்பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவர்களை பலப்படுத்துவதற்காக அந்த ஆவி கொடுக்கப்படுகிறது, வரங்களை கொடுப்பதற்கு அல்ல. நமக்கு நல்லா தெரியும் அதற்கு முந்தைய வரம் இருக்குது என்று சொல்லி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அல்ல, அதற்கு முந்தைய அற்புதங்களும் அடையாளம் செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இங்க நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் பலனடைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும். அவர்கள் கதவெல்லாமே பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த சீஷர்கள் எழும்பி வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்களை பலப்படுத்தினார் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவர்கள் சமரியா, யூதயா, உலகம் எங்கும் போய் அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு ஆயத்தமானார்கள்.
வேறொரு தேற்றரவாளன் உண்மையான பிள்ளைகளை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, ஆவியின் அந்த பிறப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை, இயேசுவை தரித்துக் கொண்டவர்களை தேவனுடைய ஊழியத்தில் மிகவும் வல்லமையாய் செயல்படுவதற்கு பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர் என்ன செய்வார்? நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், வருங்காலங்களை குறித்தும் அறிவிப்பார். முன்மாரியை பெறுவதற்கு சீஷர்கள் ஆவியின் கிரியை அவசியமாயிருந்தது. அதை அவர் பெற்றுக்கொண்டார்கள். 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் தேவாலயம் சென்று ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து, தீர்க்க தரிசனங்கள், அடையாளங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு நோக்கத்தோட இந்த இயேசுவை உயர்த்துவோம் என்கிற நோக்கத்தோடு கூடிய பொழுது 10 நாட்கள் அவர்கள் தரித்திருந்து 10 நாட்கள் தரித்திருந்து பலனளிக்கும் ஜெபம் என்பதை அறிந்து கொண்டு அந்த இயேசுவினிடத்துல அவர்கள் மன்றாடி அந்த இயேசுவை போல மாறிய பொழுது, அந்த மலை கிரியையினாலே அவர்கள் ஆவியினாலே பிறந்த பொழுது, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் முன்மாரியை பெற்றுக் கொண்டார்கள். சீஷர்களுக்கு முன்மாரியை பெறுவதற்கு ஆவியினுடைய மழைக்கிரியை அவசியமாயிருந்தது. ஆவியினாலே பிறக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. தங்களிடத்திலிருந்த குறைபாடுகள் எல்லாம் களைந்து விட்டு இயேசுவை போல மாற வேண்டியது அவசியமாய் இருந்தது. அப்போ பின்மாரிய பெறணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு வாக்கு தத்துவம் இருக்கு இல்லையா? முன்மாறி போல வருவார், பின்மாரிய போல வருவார். அப்ப பின்மாரியை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆவியினால பிறந்திருந்தது மட்டும் அல்லாமல் முன்மாரியினுடைய அனுகிரகத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அந்த முன்மாரிய அந்த மலையினுடைய அந்த சாரத்தை பெற்றதான் பயிர் நல்லா வளரும். நான் இயேசுவை போல மாறினால் மாற்றம் போதாது, அந்த முன்மாரியினாலே காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மிடத்துல முழுமையாய் காணப்பட வேண்டும். இயேசுவை போல மாறுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் பின்மாரியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் பலனடைந்த ஊழியத்தை செய்வார்கள். அந்த ஊழியம் செய்கிற தாகம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, உங்க பக்கத்து வீட்டுல சொல்லிடுறீங்களா? சொல்ல முடியாதுங்க, சும்மா கேட்கலாம். சும்மா கேட்கலாங்க. கேட்க நானே பக்கத்து வீட்டுல சொல்லியிருக்க மாட்டேன். அதான் நேச்சம். செய்ய முடியல. பலனற்றவர்களாக இருக்கும். செய்யணுங்கிற தாகம் உருவாக வேண்டும். முன்மாரியுடைய அனுபவம் நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும். தாவீது ஜெபம் பண்றான் பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், சங்கீதம் 51:11. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நிலைவரமான ஆவி இருந்தாத்தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்துல, பின்மாறி ஊற்றப்படுகிற காலத்துல நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பிள்ளைகளை அந்த அபிஷேகத்தை பெற முடியும், அந்த அனுகிரகத்தை பெற முடியும். சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னில் தங்கும்படி செய்யும். praying for the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம் அவர் என்னிடத்தில் இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். இருதயத்திலே பிரமாணம் எழுதப்படுகிறதுக்கு ஏதுவாக அவர் என்னிடத்தில் வாசம் செய்ய வேண்டும். பிதாவும் குமாரனும் என்னிடத்தில் வாசம் செய்கிறதுக்கு ஏதுவாக அவர் என்னிடத்தில் முதலாவது வாசம் செய்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார். அவர் நிரந்தரமாய் இருக்கணும். அந்த நிரந்தரமாய் இருக்கிற பிள்ளைகள் முன்மாரியினுடைய அனுபவத்துக்களாக கடந்து செல்வார்கள். கண்டிப்பா கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு நல்லா தெரியுது, மழை கிழிய எல்லாரிடத்திலும் இருக்குது. நீங்க கேட்கிறீங்களா கேட்கலையா, இட் வில் the Holy Spirit will work with you. எல்லா மனுஷனிடத்திலும் வேலை செய்வார். ஆனா முன்மாறி பின்மாறி அந்தந்த காலத்துக்கு உரியதான். ஆவியானவருடைய அந்த முன்மாரியுடைய காலம் வரும்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரே, நீங்க போங்க காத்திருங்க என்று சொன்னார். அந்த காலத்து மழை பெய்ய பொழுதும் போது அவங்க போய் ஆண்டவரை முன்மாரியை தாரு என்று கேட்டத மாதிரி தெரியல. அவங்க போயிருந்து அவங்க பலவீனங்களெல்லாம் உற்று ஆராய்ந்து பார்த்து மேசியாவுடைய மேன்மையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த தேவனை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லி பலன் அளிக்கிற ஜெபத்தை ஏறெடுத்தார்கள்.
அதனுடைய விளைவு அவர்கள் முன்மாறி அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இன்னைக்கு கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதுவும் பரிசுத்த ஆவியானவர்கள் கேட்டால் அதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி லூக்காவுடைய சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது 10வது வாக்கியத்தில் நீங்க வாசிக்க முடியும். இன்னும் பிரசங்கி 5:2 போய் நீங்க வாசிங்க சொன்னா ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. கேட்கிறதெல்லாம் கொடுத்துடுவாரு, அப்படிதானே? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் நிச்சயமாய் கொடுக்கப்படும். இன்னைக்கு நான் பின்மாறிய கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். முன்மாறியின் காலத்துல சீஷர்கள் ஜெபித்த ஜெபம் ஆச்சரியமாய் இருக்குது. பலன் அளிக்கிற ஜெபத்தை ஜெபித்தார்கள். 5:2 ஜெபம் பண்ற போது கொஞ்சம் கவனமா ஜெபம் பண்ணுங்கம்மா. எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதோ ஜெபம்னா நம்ம வாசிக்க பாருங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அவருக்கு தெரியும் பாருங்க. அவரு எனக்கு செய்யப்போற நன்மை காட்டிலும் பெரிதானதை நான் கேட்டுவிட போகிறேன். வானத்தில் இருக்கிறார், சகலம் அறிந்தவர். அதை தாழ்த்துகிற அனுபவம் ஜெபத்தில் உண்டாக்க வேண்டும். துணிகரமா பேசிராத, துணிகரமா பேசிராத. எப்படி ஜெபம் பண்ணோம்? பலன் அளிக்கிற ஜெபம், பலன் அளிக்கிற ஜெபம். மல்கியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதனால வஞ்சித்தீர்கள்? தசமாவம் காணிக்கிறதால நீங்க வஞ்சித்தீர்கள். நீ தசமாவம் காணிக்க பண்டசாலைக்கு கொண்டு வா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாரா? யாரை ஆசீர்வதிப்பாரா? தசம பாகத்தை காணிக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர்ற பிள்ளைகள். நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் தெரியுமா? அவர் உண்மை உள்ளருங்க. நீங்க தசவாகத்தின் காணிக்கையும் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தார், வானத்தின் பலகணிகளை திறந்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். எப்போ தசமபாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் ஆசாரியருக்குரிய தசமபாகத்தை எடுத்து வைத்து விட்டு 2வது தசமபாகம் ஒன்றை எடுத்து நீங்க 3வது வருஷத்துல ஆலயத்துல வந்து ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு விருந்து பண்ணி, அதுக்கு பிறகு 3 வருஷம் நீங்க தசமபாகம் எடுத்து வைத்து உங்க வீட்டுல ஏழை எளிய ஆசாரியர்கள் கூப்பிட்டு வச்சு விருந்து பண்ணின பின்பு 7வது வருஷத்துல விவசாயம் கிடையாது. அப்ப போய் ஆண்டவர்கிட்ட கேளுப்பா, ஆண்டவர் சமூகத்தில் தசம பாகத்தை செலுத்தி இருக்கிறேன், இன்னைக்கு விவசாயம் இல்ல ஆண்டவரே, என ஆசீர்வதின்னு கேளு. அவர் 6வது வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் 7வது வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் 8வது வருஷம் வேலை செஞ்சு நீ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் தருவேன் அப்படிங்கிற. நம்ம என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவர் என்னை வாழாக்காமல் தலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். வாதையுள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆமா, வாதையுள் கூடாரத்தை அணுகாது யாருக்கு என்று சொன்னார்? உன்னதமானவருடைய அவருடைய செட்டிங் கீழே இருக்கிறவர்களுக்கு. ஐயா, நான் அவருடைய செட்டிங் கீழே இருக்கிறமான பார்த்துக்கிடணும். நான் தசமபாகத்தை உண்மையா செலுத்துறேன் பார்த்துக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பலனளிக்கிற ஜெபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், இந்த தசமபாகத்தை எடுத்து செலுத்துவதற்கு ஏதுவாக என் வாழ்க்கையை நீர் வழிநடத்தி தாரோம். எந்த விதத்திலும் இந்த தசமபாகத்தை நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. உனக்கு செலுத்தொன்றை காணிக்கிறேன், எந்த விதத்திலும் பின்வாங்கிட கூடாது ஆண்டவரே. ஜாமணி பாருங்க, பலன் அளிக்கும் ஜெபம். ஒரு காரியம் இருக்குது. ஏசியா நமக்கு 58ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓவினாய் பரிசுத்தமாய் ஆசிரிக்கிறவர்களே ஆண்டவர் யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தினாலே போஷிப்பேன், இருந்த இடங்களெல்லாம் உட்கார வைப்பேன்னு சொல்றாரு. நான் என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவர் ஓவினால நான் பரிசுத்தமா ஆசிரிக்கலாம், யாக்கோப்பினுடைய சுதந்திரம் நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு முழுசும் போட்டு வச்சிருப்போம், யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தினால் போஷிப்பார். ஆமா ஆண்டவரே, யாக்கோப்பின் சுதந்திரத்தால் போஷிப்பேன்னு சொன்னாரு. ஆனா நான் கஷ்டப்படுறேன்.
பலனளிக்கும் ஜெபம். வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா பலனளிக்கும் ஜெபம்னா அந்த வாக்கு தத்துவம், அந்த ஆசீர்வாதம் என்னிடத்தில் நிறைவேறுவதற்கு ஏதுவாக என்னுடைய கிரியைகளோ என்னுடைய சிந்தனைகளோ அதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவான ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணணும். நான் ஓய்வாக ஆண்டவர் விரும்புகிறவரை ஆசிரிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உயர்ந்த இடங்களில் நிச்சயமாய் உட்கார செய்வார். நான் கேட்கவே வேண்டாம். எனக்கு பிள்ளைகளை, சீஷர்கள் முன்மாரியை பெறுவதற்கு முன்பாக பலன் அளிக்கும் ஜெபம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டார்கள். ஒரு மனப்பான்மை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டார்கள். ஆவியானுடைய வழிநடத்துவதனால ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாய் ஆவியாலே பிறந்திருந்தார்கள். இயேசுவை தரித்துக் கொண்டிருந்தார்கள். பின்மாரியின் காலத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கிறான். என் ஜெபம் பலன் அளிக்கிற ஜெபமாய் இருக்கிறதா? COVID-19 போனும் ஜெபம் பண்ணும் பலன் அளிச்சுதா? என்ன என்பதை தெளிவாய் புரிந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும். வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிற. நம்ம இஷ்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் ஒரு உதாரணத்தை வச்சிருக்காரு பைபிள்ல. விரைவாக சொல்றேன். எசேக்கியா ராஜா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவனை கூப்பிட்டு, எப்பா நீ செத்து போயிருவ, 3 நாளைக்கு உன் குடும்பத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவார். என்ன ஒரு பிளஸிங். ஆனா அவனுக்கு சாக பிடிக்கல. முகத்தை திருப்பிக்கிட்டு, ஐயோ ஆண்டவன் நான் அப்படி செய்தானே இப்படி செய்தானே. உடனே அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் பாருங்க. நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த வல்லமை உடையது, ஜாக்கிரதையா ஜெபம். எசேக்கியாவை போல நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னான், அவர் தந்துருவாரு. ஆனா அதுக்கு பின்பாக மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். பலனளிக்கிற ஜெபம் அதுதான். எசேக்கியா ராஜா அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, அவனுக்கு கூட்டி கொடுத்தார் 15 வருஷம். அந்த நாட்கள் மிகவும் 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 கடினமாக இருந்தது. அந்த ராஜ்யம் 2ஆய் பிரிவதற்கு ஏதுவான தீர்க்க தரிசனத்தை பெறுவதற்கு ஏதுவான ஒரு செயலை அவன் செய்தார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, பலனளிக்கிற ஜெபம், தேவனுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபம், பலனளிக்கிற ஜெபம், ஆண்டவரோடு நெருங்கிறதுக்கு ஏதுவானதை மாத்திரம் ஜெபிக்கிற ஜெபம், வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் என்னை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்கு ஏதுவாக கொடுக்கப்படும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்வதில்லை. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியலங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆனா சீஷர்கள் அறிந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், பலனளிக்கும் ஜெபத்தை ஜெபித்தார்கள். ஆண்டவரை முழுமையா சார்ந்த, ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், எங்களை பலப்படுத்துங்க கேட்டாங்க. ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். அவர் தைரியமாய் வல்லமாயாய் உலகத்தை கலக்கிறதுக்கு ஏதுவான ஊழியத்தை செய்து முடித்தார்கள். நீங்கள் நானும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி, ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றும் தலையில்னாலும் வராதுங்க, தாளைகள்னால வராது. அந்த காலத்துல ஆவியினாலே பிறந்தவர்கள் கீழ்ப்படுகிறது பெற்று புகழப் போகிறது. நான் அந்த காலத்துல இருக்கிறானா இல்லையா எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பின்மாறி ஊற்றப்படுனா இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும், கரைதிரை இல்லாத இருக்கணும், ஆவியான நிரந்தரமாக என்னிடத்துல வாசம் செய்யணும். அவரை ஆண்டவர் எடுத்து போட்டுறாதீங்க. தாவீது ஜெபம் எடுத்து போட்டுறாதீங்க. ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, எப்பொழுதும் நிலைவரமாக என் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சீக்கிரத்தில் ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது, சபை எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, நீங்களும் நானும் அதிலே இருப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆவியுடைய அனுகிரகம் அவருடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது. அவனுக்கு விருப்பப்படிதான் ஆண்டவர் கொடுப்பார். அவனுக்குரிய விருப்பப்படிதான் ஆண்டவர் கொடுப்பார். சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்.
பின்மாறி காலத்து மழையை கருத்திரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாங்கள் பின்மாரிக்காக ஜெபம் பண்ண போறோம். நீ காத்திருப்பு கூட்டம் நடத்துகிற ஒரு சபையை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க நம்மளும் கிட்டத்தட்ட ஆனா பலனளிக்கும் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, பின்மாரியை பெறுவதற்கு என்னுடைய பாத்திரத்தை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் நிலைவரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவரை துக்கப்படுத்துற செயலையோ சிந்தனையோ வார்த்தையை நான் பேசிவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எனக்கு இந்த பிள்ளைகளை பலனளிக்கிற ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேறொரு தேற்றவாளனை நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லி, அதற்கு என் என்னை நான் தகுதிப்படுத்த வேண்டியது என்னுடைய அவசியமாக இருக்கிறது. என்னை தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தருவார் என்று சொல்லி. கீழ்ப்படுகிறவர்கள் யாருக்கும் கிடையாதுங்க. சின்ன கரை இருந்தாலும் கிடையாதுங்க. முழுமையாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும். நான் கேட்க வேண்டிய ஆவி என்ன? நான் கேட்க வேண்டிய ஆவியை கேட்கிறதே இல்லை. எதை ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பெற வேண்டும் அதை கேட்டு பெறவே இல்லை. அது குறித்து போதனையும் இல்லை. ஏசாயா 11:2 நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர் தங்கி இருந்தாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர் தங்கி இருந்தாராம். இந்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறாரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை நாம் ஜெபிக்கிறோமா? ஞானத்தை அருள உணர்வையும் அருளுகிற ஆவினா ஆராய்ந்து பாருங்கள். நான் இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரம் ஆலோசனை பலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது சும்மா வரப்போறதுங்க. இதை நான் வேண்டி ஆண்டவருடைய சமூகத்தோடு உபவாசத்தோடு கண்ணீரோடும் மன்றாடி, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை காத்து ஞானத்தை எனக்கு தந்துடணும், உணர்வு எனக்கு தந்துடணும், நான் நல்ல ஆலோசனை பெற்று தள்ளத்தக்கவைகளை என்னை வழி நடத்தும், நான் உம்முடைய பலத்தினாலே பலப்படும்படியா என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உனக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் என்கிட்ட இருக்கணும் ஐயா. கேட்டு பெற வேண்டிய ஆவியானவர், பலன் அளிக்கக்கூடிய ஜெபம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீ கேட்டு அவர் தராமல் இருப்பாரா? கண்டிப்பாய் தருவார். ஞானத்தியார் ஆவியை கேட்டு பாருங்க, உணர்வியார் ஆவியை கேட்டு பாருங்க, ஆலோசனை சொல்கிற ஆவியை கேட்டு பாருங்க, பலனை கொடுக்கிற ஆவியை கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற எப்பவும் இருக்கணும். ஆண்டவரை கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கொடுப்பார். எந்தவித சந்தேகம் இல்லாமல் இவைகளை கேட்கிறதை கண்டிப்பாய் கொடுப்பார். அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியனுடைய அபிஷேகம் பின்மாறி ஊற்றப்படுகிற காலம் மிக சமீபத்தில் இருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்தை தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கேட்க வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். மற்றவர்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இன்னும் ஏசாயா 28:16 நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியையும், நியாயம் என்னன்னு தெரியுமா? நியாயத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் ராகாப் வேசியை பொய் சொன்னவள் என்று சொல்ல மாட்டார்கள். நியாயத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் சீஷர்கள் கதிர் வயது சாப்பிட்ட பொழுது ஓய்நாளை மீறினார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நியாயத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் தாவீது சமூகத்து அப்பத்தை எடுத்து தன்னுடைய மனிதர்களுக்கு கொடுத்ததை பாவம் என்று சொல்ல மாட்டார்கள். நியாயத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் யோசேப்பு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு பாவங்களை சுட்டி காட்டுவதற்காக செய்த சூழ்ச்சியும் தந்திரத்தையும் என்ன சொல்ல மாட்டார்கள், தவறு என்று சொல்ல மாட்டார்கள். நான் நியாயத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேனா? எனக்கு நீதினா என்ன, நியாயம் என்ன தெரியுமா? பிரமாணத்தினுடைய கொள்கை நமக்கு தெரியுமா? நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம படித்திருக்கிறோம்.
அது எப்படி கை கொள்ளப்பட வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் படித்து இருக்கிறோம். நாம் கேட்டு பெற வேண்டிய ஆவி நியாயத்தினுடைய ஆவி. இன்னொன்னு இருக்கு பாருங்க, சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திருப்பம் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எனக்கு தங்கும்படி செய்யும். அது சோர்வு இருக்கு பாருங்க, இட் வில் கில் யூ. சோர்வு மிகவும் பயங்கரமானது. நான் கொஞ்சம் தீர்க்க தரிசன ஆவிதம் ஞாபகப்படுத்துற குறிப்புகளை கொண்டு வரல. அவங்க சொல்லுவாங்க மேற்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள்: பசி, சோர்வு, தாமதம். சோர்வு வரும்பொழுது அப்படி கொஞ்சம் நம்ம அப்படி விலகி போற அனுபவம் வரும். உற்சாகத்தின் ஆவிய பசியை மேற்கொண்டுடலாம், சோர்வையும் மேற்கொள்ளலாம், தாமதத்தையும் மேற்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவி உற்சாகத்தினுடைய ஆவி. அந்த எங்கிட்ட உற்சாகமே இல்லை, எப்படி இருக்கு கேட்கவே இல்லையே, கேட்டாதான் வருவாரு. இது தானா வருகிற ஆவியானவர் இல்லையே, கேட்க வேண்டுமே. ஆண்டவரே என்று ஒருத்தர் மண்டிட்டு கேட்க வேண்டுமே. கோயில உற்சாகம் இல்லை, எப்படி இருக்கும்? இருக்காதுங்களா? மாயமான உற்சாகத்தை பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு ஞாபகம் சொன்னா உற்சாகத்தினுடைய ஆவி நம்ம கேட்கவே இல்லை. கைதட்டா உற்சாகம், ட்ரம் அடிச்சு பாடிட்டா உற்சாகம். போலி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உற்சாகம் இருக்கு பாத்தீங்களா? அது இயேசுவை போல இருக்கும். கெத்செமனே தோட்டத்தில அவர் இரத்த கரையில கிடக்கும் பொழுது, அவர் வேதனையில கிடக்கும் பொழுது, தூதன் வந்து பாருப்பா நீ மறிக்கும் பொழுது இவ்வளவு பேரு காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த சோர்வுல இருந்து எழுப்பி அந்த சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. அது உற்சாகத்தினுடைய ஆவி. இந்த உற்சாகம் நம்மகிட்ட இருக்கா? ஒரு சின்ன பிரச்சனை போதுங்க நம்ம அவுட்டுங்க. படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சீட்டு கிடைக்கலன்னு அவுட்டுங்க. நான் நினைக்கிற உணவு கிடைக்கல நான் முடிஞ்சிங்க. நான் எதிர்பார்த்த விரைவில் காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு இதனுடைய பிள்ளைகளை கேட்டு பெற வேண்டிய ஆவிகள் நாம் கேட்காமல் இருக்கிறோம், ஆகினாலே பெறாமல் இருக்கிறோம். பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இவைகளெல்லாம் நாம் கேட்டு பெற்றிருந்தால் நிச்சயமாய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:13 வாக்கியத்துல விசுவாசித்தேன் ஆகையால் பேசுவேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினுடைய ஆவி இருக்காங்க இல்ல? விசுவாசத்தினுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை அதை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய பாவங்கள்லாம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரை இறுக பற்றிக் கொண்டு பிதாவே நீர் அல்லாமல் எனக்கு ஒன்றுமில்லை என்று நம்புகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்க வேண்டிய ஆவியை கேட்போம். பலனை கொடும் ஆண்டவரே, ஆலோசனையை கொடும் ஆண்டவரே, நீதியை கொடும் ஆண்டவரே. விசுவாசம் எங்களிடத்தில் இருக்கட்டும். அவையெல்லாம் நாம் கேட்டு பெறும் பொழுது உற்சாகம் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கொடுப்பார். லூக்கா 11:13 வாக்கியத்துல பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம்பை பிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஐயா, மழைக்கிரிய ஆண்டவர் என்னிடத்துல கிரியை செய்கிறார். அந்த மழைக்கிரியில நான் நிலைத்து நின்று நான் கிறிஸ்துவின் சாயல்ல எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தேவாலய பிறந்தவனாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்க வேண்டிய ஆவி இருக்கிறது. நல்ல ஆலோசனைகள் சொல்லுகிறதுக்கு எதுவான ஆவி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துகிற ஆவி,
பலம் நம்மிடத்தில் உண்டாகிறதுக்காக, உற்சாகம் நம்மிடத்தில் உண்டாகுவதற்காக, விசுவாசம் நம்மிடத்தில் எப்பொழுது நிலைத்திருப்பதற்கு எதுவாக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் உபவாசத்தோடு வேண்டி பெற வேண்டிய ஆவிய நம்ம வேண்டி பெற்றால், கேட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். எவ்வளவு மண்டி போட்டு பின்மாறிய ஊற்றுனா இன்னைக்கு ஊற்றவே மாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி எனக்கு பின்மாறி வேணும்னு கேட்டு பாருங்க, வரவே வராங்க, எழுதி தரேன். அதுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் இருக்குது, அதுக்குரிய காலம் இருக்கிறது, அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஆனா நான் இந்த ஆவியெல்லாம் பற்றி என் பாத்திரத்தை ஆயத்தமா வச்சிருந்தா, ஒருவேளை பின்மாறியினுடைய காலத்தில் நான் இருந்தா நிச்சயமாக என் மீது ஊற்றப்படும். எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை, மழை கிரியை மிக மிக முக்கியமானது. அதை என்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். முன்மாறி அது மிக முக்கியமாக இருந்தது ஊழியத்தை துவக்குவதற்காக, பின்மாறி அதுவும் மிக முக்கியமாக இருக்க போகிறது ஊழியத்தை முடிப்பதற்காக. அந்த பின்மாரியின் காலத்தில் நான் பின்மாறிய பெற வேண்டும் என்று சொன்னார். கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், ஆவினாலே பிறந்தவனாய் இருக்க வேண்டும். என்னிடத்தில் ஆவியானவர் நிலவரமாய் வாசம் செய்வதற்கு ஏதுவான கிரியைகளின் சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக இருக்க வேண்டும். நான் கேட்டு பெற வேண்டிய ஆவியெல்லாம் கேட்டு பெற்றால் நிச்சயமாய் என் தேவன் கொடுப்பார். அந்த நாள், அந்த காலம் வரும் பொழுது நான் பின்மாரியை பெற்றுக் கொள்வான். முன்மாரியினுடைய அனுகிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். வரும் காலங்களை அறிவது, தேவனாலே பிறந்தது மாத்திரம் இல்லாதபடி சகல சத்தியத்தையும் அறிந்து, வரும் காலங்களையும் அறிந்து, கேட்டு பெற வேண்டிய ஆவியெல்லாம் பெற்று நம்ம உற்சாகத்தினுடைய ஆவி, விசுவாசத்தின் ஆவி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, நீதியின் ஆவி, ஆலோசனை, பலன். எனக்கு அன்புடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் கேட்டு பெறும் பொழுது சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்போம். எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருப்போம். வரும் காலங்களையும் அறிந்தவர்களாக இருப்போம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆவியுடைய அந்த மனக்கிரியினாலே தேவனாலே பிறந்தவர்களாக இருப்போம். பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படும் பொழுது அந்த நாட்களில் நான் இருந்தேன் என்று சொன்னா என் பாத்திரம் ஆயத்தமாக இருக்கும். அதை நான் பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவனாக இருப்பேன். பலனுள்ள ஜெபம், பலன் அளிக்கக்கூடிய ஜெபம், தேவனுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனாய் மாறுவதற்கு ஏதுவாக ஜெபிக்க வேண்டும். பின்மாரியுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனாய் மாறுவதற்கு ஏதுவாக கேட்க வேண்டிய ஆவியெல்லாம் கேட்டு பெற வேண்டும். அப்பொழுது வேறொரு தேற்றரவாளன் விவசாயத்தை துவக்குவதற்காக, ஊழியத்தை துவக்குவதற்காக கிரியை செய்தது போல ஊழியத்தை முடிப்பதற்கு கிரியை செய்வார். அவர் கிரியை செய்யும் பொழுது, பின்மாரியாக அவர் கிரியை செய்யும் பொழுது, நீங்கள் நானும் தகுதியுடையவர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக அந்த பின்மாறி ஊற்றப்படும் பொழுது நம் மீது ஊற்றுவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனக்கு வந்து பிள்ளைகளை, கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்களும் நானும் அந்த பின்மாரியை பெறுகிறதுக்கு தகுதியுடையவர்களாக மாறுவோம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென். வேறொரு தேற்றரவாளன் என்கிற டாபிக்கில் நமக்கு அருமையான செய்தி கொடுத்த அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. அதை நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி வாழ்வோம். இந்த ஆராதனையின் முடிவு ஜெபத்தை நம்ம மத்தியில மரியா பூமா ஆண்டி இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க. சோத்ரமாப்பா, தயவுள்ள பிதாவே, மக்கு சோத்ரமாப்பா. நன்றி கர்த்தாவே, இந்த சாயந்தர வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையும் அப்பா கர்த்தாவே உங்க சமூகத்துல ஒரு ஜபம் ஆஃபர் பண்றதுக்கு நீங்க தயவு பண்ணீங்க, அதுக்காக நன்றி அப்பா. நாங்க கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தாவே வாழ்றதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீங்க உங்களே நாங்க நோக்கி பாக்குற பிள்ளைகளா கர்த்தாவே இருக்கிறதுக்கு நீங்க தயவு பண்ணுங்க அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில எது செஞ்சாலும் கர்த்தாவே நீங்க பெஸ்டா செய்வீங்க.
கரெக்டா செய்வீங்க. அந்த நம்பிக்கை, அந்த கான்பிடன்ஸை நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க கர்த்தாவே. நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பேசின பாஸ்டரையும் விசேஷமா உங்க கருத்துல கொடுக்குறேன்ப்பா கர்த்தாவே. எவ்ரி வீக்கும் சரி அப்பா, இவ்வளோ ஒரு வாஞ்சோட அவங்க வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்ல அப்பா வந்து எங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்குறாங்கப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அவங்களும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்துல கொடுக்குறேன்ப்பா. அவங்களை கர்த்தாவே விசேஷமா நீங்க ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. இங்க ஜூம் மீட்டிங்ல வந்திருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் உங்க கருத்துல கொடுக்குறேன்ப்பா. அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட தேவைகளை சந்திங்கப்பா கர்த்தாவே. உங்களை நோக்கி பாக்குற பிள்ளைகள் என்னைக்கு வெக்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா, இன்னைக்கு வெறுமையா போக மாட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்தோட இந்த ப்ரேயர் மீட்டிங்ல இருந்து நாங்க விடைபடுறோம் கர்த்தாவே. நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.